ரிசல்ட் கடவுள் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்து நம்ம மனிதனாக என்ன செய்யலாம்னா, மினிமம் இன்புட் மேக்சிமம் அவுட்புட், குறைந்த முதலீடு அதிக லாபம் அப்படின்னு சொன்னா புரியும் இல்லையா? அது எங்க வரும் கேட்டா டைம்ல தான் வரும். இன்னைக்கு சிறப்பான ஒரே ஒரு செய்தியா மட்டும் நீங்க பார்க்க வேண்டியது, நேரத்தை, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ் நம்ம எவ்வளவு கேட்டிருக்கோம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. அந்த நேரத்தை யார் கரெக்டா பயன்படுத்துறானோ அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கான். யாராலையும் நிறுத்தவே முடியாது. ஜெயிச்சவர்கிட்ட என்னதான்பா இருக்குன்னு கேட்டா, திறமையை விட நேரத்தை கரெக்டா யூஸ் பண்றாங்க. ஏன்னா திறமை எல்லாட்டையும் இருக்கு, திறமை வந்துடும் எப்படியாவது, ஏன்னா உழைப்பு இருக்கு. ஆனா நேரத்தை பயன்படுத்துறாங்க பாருங்க. காலமும் கடல் அலைகளும் ஒருவனுக்காக காத்திருப்பதில்லை. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் சொல்லுவாங்க. அந்த நேரத்தை எப்படிங்க நான் உருவாக்குறது? இந்த ஹோல் ப்ரோக்ராமோட என்னுடைய சாராம்சமே இந்த ஒரு விஷயத்துல அடங்குது.